அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். நாங்கள் இந்த 3ஆம் தேர்ச்சியில் அரசும் வணிகம் தேர்ச்சியில் இறுதி கட்டமாக தேர்ச்சி மட்டம் 3.5 தேர்ச்சி மட்டம் 3.6 ஆகியவற்றில் உள்ள விடயங்களை உங்களுடன் இந்த அமர்வில் நான் கலந்துரையாட உள்ளேன். இந்த தேர்ச்சி மட்டங்கள் இந்த பாடத்தின் இறுதி அழகாக நுகர்வோர் பாதுகாப்பு, இந்த நுகர்வோர் பாதுகாப்புக்கு அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகள், இந்த நுகர்வோர் பாதுகாப்பு ஏன் தற்காலத்தில் முக்கியத்துவம் பெறுது, நுகர்வோர் உரிமைகள் என்ன, நுகர்வோர் பொறுப்புகள் என்ன, பகுத்தறிவான நுகர்வோர் என்றது யார், இவரின் நடத்தைகள் எவ்வாறு அமையணும் போன்ற விடயங்களை நாங்கள் தேர்ச்சி மட்டம் 5 மூலம் உங்களுடன் கலந்துரையாடுவதற்கு எதிர்பார்க்கிறோம். ஆகவே இந்த பாடத்தை நாங்கள் இந்த பாடத்தின் கற்றல் பெறுபேறுகள் என்றது மீண்டும் நான் பிரீஃபாக சொல்லிட்டேன். நுகர்வோர் பாதுகாப்புன்றது என்ன, நுகர்வோர் பாதுகாப்பு ஏன் தற்காலத்தில் முக்கியத்துவம் பெறுது, இந்த நுகர்வோர் பாதுகாப்பின் மூலம் நுகர்வோரும் வணிகர்களும் பெற்றுக்கொள்ளும் நன்மைகள் என்ன, நுகர்வோரின் உரிமைகள் எவை, நுகர்வோரின் பொறுப்புகள் எவை, பகுத்தறிவான நுகர்வோர் யார், அவரின் நடத்தை என்ன போன்ற கற்றல் பெறுபேறுகள் எதிர்பார்க்கப்படுது. நுகர்வோர் பாதுகாப்பு என்றால் என்ன? ரொம்ப இலகுவாக நாங்கள் நுகர்வோர் பாதுகாப்புக்கு வரைவிலக்கணம் வழங்க முடியும். பிள்ளைகள், நுகர்வோர் செலுத்தும் பணத்துக்கு அவர்களுக்கு எதுவித பாதிப்புமின்றி போதுமான திருப்தியை பெற்றுக் கொடுப்பதற்கு மேற்கொள்ளும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் நுகர்வோர் பாதுகாப்பாகும். இப்போ நுகர்வோர் பாதுகாப்பை நாங்கள் இலகுவாக விளங்கலாம். நுகர்வோர் செலுத்தும் பணத்துக்கு அவர்களுக்கு எதுவித பாதிப்புமின்றி போதுமான திருப்தியை பெற்றுக் கொடுப்பதற்கு மேற்கொள்ளும் சட்ட ரீதியான செயற்பாடுகள் நுகர்வோர் பாதுகாப்பு. அப்போ இங்கு பிள்ளைகள் கவனிக்கணும், நுகர்வோர் பாதுகாப்பு பெற்றுக்கொள்றதுன்றால் அவர்கள் செலுத்தும் பணத்துக்கு போதுமான திருப்தியை பெற்றுக் கொடுக்கிறது. இங்கு திருப்தியை பெற்றுக் கொடுப்பது என்பது பல விடயங்களை உள்ளடக்கும். இது ஒரு இலகுவான விடயம் அல்ல. நாங்கள் இலகுவில் திருப்தி அடைய மாட்டோம். இதற்கு ஒரு உதாரணமாக நாங்கள் குறிப்பிடுவோம். இதற்கு ஒரு உதாரணமாக பார்ப்போம். எங்களுக்கு ஒரு பகல் உணவு, ஒரு லஞ்ச் எடுக்கணும். நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம். அந்த ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு போதுமான உணவு அதிக அளவில் சப்ளை பண்ணுறாங்க. தேவைக்கேற்ப உங்களுக்கு அதிக உணவுகளை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த உணவு வேலை முடிந்து நீங்கள் வெளியே வர அதில் திருப்தி அடையணுமெண்டா நீங்கள் அந்த உணவு உங்களுக்கு சுவையாக இருந்திருக்கணும். நீங்கள் கொடுக்குற செலுத்துகிற கட்டணம் அல்லது பணம் அதற்கு நியாயமானது என நீங்கள் உணவணும். அந்த உணவை புசித்த பிற்பாடு, உண்ட பிற்பாடு உங்களுக்கு எதுவித பாதிப்பும் உங்களுக்கு வரக்கூடாது. ஆகவே ஒரு உணவகத்தில் அதிக உணவு வழங்கியிருக்கிறாங்க, குறைந்த விலை இருக்கு, சுவை இல்லை. அப்போ நீங்கள் சொல்வீங்க நல்ல உணவு, அதிக உணவு தந்தாங்க, ஆனால் அது சுவை இல்லை. ரைட். இன்னொரு உணவகத்துக்கு போகிறீங்க, அங்கு நல்ல சுவையான உணவு தந்தாங்க, ஆனால் போஷன் கேட்குற அளவுக்கு உங்களுக்கு காணாது. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் இந்த உணவு நல்ல, ஆனால் கேட்குற அளவுக்கு இல்லை, வழங்குகிற விலைக்கு அது போதுமானது இல்லை. அப்போ இங்கேயும் நீங்கள் திருப்தி பெற மாட்டீங்க. இன்னொரு உணவகத்தில் நீங்கள் உணவு சாப்பிட்றீங்க, அங்கே உணவு சுவையாக இருக்கு, போதுமான அளவுக்கு தரப்படுது, ஆனால் உணவுக்கான கட்டண பில் வார நேரம் பெரிய தொகையாக இருக்குது. அப்போ நீங்கள் அதையும் நீங்கள் சொல்கிறீங்க உணவு போதுமானதாக இருந்தது, சுவையானதாக இருந்தது, ரைட், ஆனால் விலை அதிகம். அப்போ நாங்கள் திருப்தி பெறலை, எங்களோட விலைக்கு அதை திருப்தி பெறலை. ஒரு மூன்றாவது ஒரு இடத்துல போகிறீங்க, இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே உணவு போதுமான உணவு வழங்கப்படுது, சுவையாகவும் இருக்குது, விலையும் நியாயமாக இருக்குது. ஆனால் அங்கே என்ன நடக்குது, அங்கு நீங்கள் உணவு உண்ட இடம் உங்களுக்கு போதுமான சுகாதார வசதிகள் பேணப்படையில் அக்லியாக இருக்குது. அப்போ அதிலையும் நீங்கள் திருப்தி அடைய மாட்டீங்க.
இன்னொரு உணவகத்துக்கு இன்னொரு நாளைக்கு நீங்கள் சொல்கிறீங்க, இச்சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு போதுமான உணவு கிடைக்குது, மிகவும் சுவையாக இருக்குது, தேவையான குவான்டிட்டியும் கிடைக்குது, விலையும் சாதாரணமாக இருக்குது. ஆனால் உணவு அருந்திட்டு வீட்டுக்கு வர உங்களுக்கு வயிற்று உளைச்சல் வருது, வயிற்று வலி வருது. நீங்கள் அடிக்கடி வாஷ்ரூமுக்கு போக வேண்டிய நிலை உங்களுக்கு ஏற்படுது. ஆகவே இதுவும் அபாயகரமான நிலை. நீங்கள் உடனடியாக அங்கேயும் திருப்தி அடைகிறார். ஆகவே உங்களுக்கு திருப்தி என்றது விளங்குது வெறுமனே உணவிட சுவை மட்டும் இல்லை, அளவு மட்டும் இல்லை, விலை மட்டும் இல்லை, அது வழங்குகிற சூழல், அதால் ஏற்படுற விலை, இவை எல்லாவற்றிலையும் நீங்கள் திருப்தி பெற்றால்தான், எல்லாவற்றிலையும் நீங்கள் திருப்திப்படுத்தப்படும் சந்தர்ப்பத்தில் தான் நீங்கள் திருப்தி அடைவீங்க. அவை இதை சட்ட ரீதியாக பெற்றுக் கொடுக்கும் ஒரு செயற்பாடு தான் நுகர்வோர் பாதுகாப்பு. அப்போ நுகர்வோர் செலுத்தும் பணத்துக்கு போதுமான திருப்தியை பெற்றுக் கொடுப்பதற்கு மேற்கொள்ளும் சட்ட ரீதியான செயற்பாடுகள் நுகர்வோர் பாதுகாப்பாகும். ரைட். மேலும் இந்த நுகர்வோர் பாதுகாப்பானது இரு முறைகளில் பெற்றுக்கொள்ளப்படலாம் என்று நீங்கள் விளங்கிக் கொள்ளும். இரு முறைகளில் பெற்றுக்கொள்ளலாம். ஒன்று சுய பாதுகாப்பு, ரெண்டாவது சட்ட ரீதியான பாதுகாப்பு. செல்ஃப் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஸ்டேட்டுட்டரி ப்ரொடெக்ஷன் ஆர் லீகல் ப்ரொடெக்ஷன். சுய பாதுகாப்பு, சட்ட ரீதியான பாதுகாப்பு. சுய பாதுகாப்புன்றது நுகர்வு தொடர்பான அறிவை பெற்று தன்னை தானே பாதுகாத்துக் கொள்ளும். நுகர்வு தொடர்பான அறிவன்று இது நுகர்வோர் கல்வியினூடாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த நுகர்வோர் கல்வியை நீங்கள் பல்கலைக்கழகங்கள்லையோ அல்லது பாடசாலைகள்லையோ நீங்கள் அல்லது இதற்கான பாடநெறிகளை பின்பற்றதனூடாக பெற முடியாது. இதை நீங்கள் பல்வேறு முறைகளில் பெறலாம். நுகர்வோர் சங்கங்களை இணைகிறது, நுகர்வோர் சஞ்சிகைகளை வாசிக்கிறது, நுகர்வோர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டங்களை கலந்து கொள்வது. இதன் மூலம் இந்த நுகர்வோருக்குள்ள உரிமைகள், பொறுப்புகள், சிறந்த பொருள் தெரிவு, கொள்வனவு, இந்த விடயங்களை நீங்கள் அறிந்து கொண்டால் சிறந்த நுகர்வு தொடர்பான அறிவை பெற்று உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளலாம். இது சுய பாதுகாப்பு என்று சொல்கிறோம். ரெண்டாவது சட்ட ரீதியான பாதுகாப்பு அல்லது நியதி சட்ட பாதுகாப்பு. சட்ட ரீதியான அல்லது நியதி சட்ட பாதுகாப்புன்றது அரசாங்கம் பல்வேறு சட்டங்களையும் நிறுவனங்களையும் உருவாக்கி நுகர்வோரை பாதுகாப்பதற்கு மேற்கொள்ளும் நடவடிக்கை தான் சட்ட ரீதியான பாதுகாப்பு. ஆகவே பரீட்சைகளில் நுகர்வோர் பாதுகாப்புன்றது அரசாங்கத்தால் சட்ட ரீதியாக அல்லது சட்ட ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ள அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட பல்வேறு சட்டங்கள், அதற்காக உருவாக்கப்பட்டுள்ள நிறுவனங்களால் மேற்கொள்ளப்படும் சட்ட ரீதியான பாதுகாப்பே நுகர்வோர் பாதுகாப்பு என ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை வணிக குழந்தைகள் விளங்கிக் கொள்ளலாம். ரைட். அவை நான் நினைக்கிறேன் பிள்ளைகள் உங்களுக்கு நுகர்வோர் பாதுகாப்புண்டா என்ன, இந்த நுகர்வோர் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய ரெண்டு முறைகள் சுய பாதுகாப்பு, சட்ட ரீதியான பாதுகாப்பு. அடுத்து நாங்கள் பார்ப்போம், தற்காலத்தில் அண்மை காலத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு கடந்த காலங்களை விட ஏன் தேவையாக இருக்கு, ஏன் இப்போ நுகர்வோர் பாதுகாப்பு முக்கியத்துவம் பெறுது. பாருங்கள், ஏன் முக்கியத்துவம் பெறுதுண்டா, சுதந்திர வியாபாரம் காரணமாக சந்தை சிக்கல் கொண்டதாக காணப்படும். இப்போ இலங்கை திறந்த பொருளாதாரம், விரும்பிய பொருட்களை வேண்டலாம், விரும்பிய பொருட்களை இறக்குமதி செய்யலாம், ஏற்றுமதி செய்யலாம். இவ்வாறு பொதுவாக இந்த திறந்த பொருளாதாரத்தின் காரணமாக சந்தை சிக்கல் கொண்டதாக காணப்படுது. நுகர்வோருக்கு தெரிவு பிரச்சனையாக இருக்குது, நுகர்வோருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பல பொருட்கள் சந்தையில் கிடைக்குது. அடுத்து பூகோளமயமாக்கலுடன் ஏற்படக்கூடிய சமூக கலாச்சார சீரழிவு. இப்போ நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ எல்லா நாடுகளும் உலகமயமாக்கல், எல்லா நாடுகளும் உலகமயமாக்கல் அல்லது குளோபலைசேஷன், இதற்கு நாங்கள் உள்ளடக்கம். இதனால் ஏற்படுற சமூக கலாச்சார பாதிப்பு.
அடுத்தது இப்போ இந்த வணிக செயற்பாடுகளால் அல்லது நுகர்வோரின் நுகர்வு நடத்தையால் சூழலுக்கு ஏற்படுற பாதிப்புகள், சூழலுக்கு அதிகம் பாதிப்பு ஏற்படும். பாருங்கள், நாங்கள் எமது நுகர்வால் அதிக கழிவுகளை வெளியேற்றோம். இந்த கழிவுகளை நாங்கள் முறையாக வெளியேற்றலாம், அல்ல கழிவுகளை பாதுகாப்பற்ற முறையில் நாங்கள் வெளியேற்றோம். இதனால் நிலம், நீர், வளிமண்டலம் எல்லாம் மாசடையும். இதை தவிர்த்து எப்படி நாங்கள் நுகர்வை மேற்கொள்ளணும் என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறதால நுகர்வோர் பாதுகாப்பு முக்கியத்துவம் பெறுது. அவை நுகர்வோர் பாதுகாப்பு அண்மை காலத்தில் முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணங்களாக சொல்லலாம். நுகர்வோருக்கு பொருட்களை நுகர்ற உங்களுக்கு என்ன பாதுகாப்பு, என்ன நன்மைகள், அனுகூலங்கள் கிடைக்கும். ஒன்று, முதலாவது நுகர்வோருக்கு தாம் செலுத்தும் பணத்துக்கு போதுமான திருப்தியை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நுகர்வோர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் சரியாக இடம்பெற நேரம் ஒரு நுகர்வோன் செலுத்தும் பணத்துக்கு போதுமான திருப்தியை பெற்றுக் கொடுப்பதை உறுதி செய்யலாம் அல்லது பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் எந்த நேரமும் நினைக்கக்கூடாது அதிக பணத்தை செலுத்துவதன் மூலம் நாங்கள் அதிக திருப்தியை பெறலாம் என்றது இல்லை. அவை நுகர்வோர் செலுத்தும் பணத்துக்கு அவருக்கு உரிய பொருள் சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம். அதன் மூலமாக திருப்தி உறுதி செய்யப்படும். சந்தை மோசடிகளிலிருந்து நுகர்வோர் பாதுகாப்பு பெறும். இப்போ தெரியும், இந்த திறந்த பொருளாதாரத்தில் பல்வேறு சந்தை மோசடிகள் நடவடிக்கைகள் இடம்பெறுது. இந்த மோசடி நடவடிக்கைகளிலிருந்து நுகர்வோர் தங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். அடுத்தது, தரமான பொருட்கள் சேவைகளை நுகர்வு செய்வதன் மூலம் நுகர்வோரின் தேக ஆரோக்கியம், பாதுகாப்பை உறுதிப்படுத்தலாம். இந்த நுகர்வோர் பாதுகாப்பின் ஊடாக அவர்கள் தரமான பொருட்கள் சேவைகளை பெற்று நுகர்றதை உறுதி செய்ய முடியும். இதே நேரம் நுகர்வோருடைய தேக ஆரோக்கியம், பாதுகாப்பு பெறலாம். இது நாட்டின் தொழில் படையும் ஒரு ஆரோக்கியமான ஒரு மக்கள் படை, ஒரு ஊழிய படையை உருவாக்குறதற்கும் பங்களிப்பு செய்யும். அடுத்தது, இந்த நுகர்வோர் பாதுகாப்பின் ஊடாக தேவையான சந்தர்ப்பங்களில் நுகர்வோர் சட்ட ரீதியாக பாதுகாக்கப்படும். இந்த நுகர்வோர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அரசாங்கம் சட்ட ரீதியாக மேற்கொள்வதன் ஊடாக பாதிப்படையும் நுகர்வோர் சட்ட பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது, நுகர்வோர் வாழ்வதற்கு பொருத்தமான சூழலை ஒன்று ஏற்படும். இந்த சமூகத்தில் இந்த நுகர்வோர் வாழ்வதற்கு பொருத்தமான சூழல் ஒன்று ஏற்படும். ஆகவே பிள்ளைகள் நாங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம். நுகர்வோருக்கு ஏன் நுகர்வோர் பாதுகாப்பு முக்கியம் வேண்டாம், நீங்கள் உங்களை ஒப்பிட்டே சொல்லலாம். தாங்கள் செலுத்துகிற பணத்துக்கு ஏற்ற பொருளை பெற்றுக்கொள்ள, சந்தை மோசடியிலிருந்து தம்மை பாதுகாத்து கொள்ள, அடுத்தது தரமான பொருட்கள் சேவைகள் நுகர்வதன் மூலம் தங்கள் ஆரோக்கியத்தை அதிகரித்து கொள்ள, வணிக மோசடிகளிலிருந்து சட்ட பாதுகாப்பு பெற்றுக்கொள்ள, தாம் வாழ்வதற்கு சரியான ஒரு சூழலை பெற்றுக்கொள்ள ரைட் என்பது உங்களுக்கு இப்போ இலகுவாக புரிந்திருக்கும். ஆகவே இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக பிள்ளைகள் குறிப்பிட முடியும். அடுத்து பார்ப்போம், பிள்ளைகள் அடுத்து கவனிக்கணும். இந்த நுகர்வோர் பாதுகாப்பு எங்களுக்கு மட்டுமா, நுகர்வோருக்கு மட்டுமா முக்கியத்துவம் பெறுது? ஒன்று, வணிகத்துக்கும் முக்கியத்துவம் பெறுது. நுகர்வோருக்கு மட்டுமில்லை, நுகர்வோர் பாதுகாப்பு உறுதி செய்வதற்கு செயற்படும் வணிகங்கள் மூலம் வணிகங்களுக்கும் இது முக்கியத்துவம் பெறும். ஒன்று பாருங்கள், ஒன்று எவ்வாறு வணிகருக்கு முக்கியத்துவம் பெறுது என்று பார்ப்போம். ஒன்று, நுகர்வோர் பாதுகாப்புக்கான தரத்துடன் கூடிய பொருட்கள் சேவைகளை வழங்குறதால வணிகங்கள் நுகர்வோரில் நம்பிக்கைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா நுகர்வோர் பாதுகாப்புக்கு அரசாங்கம் சட்ட திட்டங்களை இயற்றியிருக்கிறது. இந்த சட்டங்களுக்கு அமைய இவை தரமான பொருட்கள் சேவைகளை இந்த சட்டங்களுக்கு உட்பட்டு வழங்குறதன் மூலம் வணிகர்கள் நுகர்வோரின் நம்பிக்கைகளை பெற்றுக்கொள்ளலாம். இதன் காரணமாக வணிகத்தின் விற்பனை அளவு உயரும். இதன் மூலம் லாபமும் கூடலாம். அடுத்தது, இந்த நுகர்வோர் பாதுகாப்பு விதிமுறை சட்டத்திட்டங்களை பின்பற்றி வணிகர்கள் செயற்படுவதன் மூலம் அதற்கான உற்பத்திகளை மேற்கொள்வதன் மூலம் அவர்களின் வீண் கிரயங்கள் குறைவடையும். அடுத்தது, பாதகமான போட்டி, முறைகேடான செயற்பாடுகள் அற்ற நுகர்வோர் பாதுகாப்பு செயற்பாடுகள் சூழ்நிலைகள் காரணமாக
சாதகமான வணிகச் சூழல் ஒன்று ஏற்படும். இந்த அரசு இந்த சட்டங்களை சரியாக நடைமுறைப்படுத்தும் போது பாதகமான போட்டிநிலை, தேவையற்ற போட்டிநிலைகள் எல்லாம் நீக்கி ஒரு 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 சாதகமான வணிக செயற்பாடுகள் மேற்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்பதை மகள்கள் தெளிவாக இப்போ விளங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆகவே உங்களுக்கு இப்போ எமது பிள்ளைகளுக்கு இலகுவாக சொல்ல முடியும், நுகர்வோர் பாதுகாப்பின் மூலம் நுகர்வோரும் வணிகர்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகள் எவை என்று விளங்கியிருப்பீங்க. நல்ல பிள்ளைகள், நாங்கள் இந்த தெளிவு எடுத்துட்டு நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள். அடுத்ததாக இந்த நுகர்வோர் பாதுகாப்பை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு நுகர்வோருக்கு உள்ள உரிமைகள், ஏன்னா ஒரு தனி மனிதருக்கு உள்ள உரிமைகள் மாதிரி நுகர்வோருக்கு உள்ள உரிமைகள் எவை, இந்த உரிமைகள் தொடர்பாக கதைக்கப்பட்ட இந்த உரிமைகளை முதல் தெரிவித்த ஆக்கள் யார், சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட உரிமைகள் எவை, இவை தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் பிள்ளைகள் அடுத்த விடயங்களில் அடுத்ததாக பார்க்க போகிறோம். பாருங்கள், சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நுகர்வோர் உரிமைகள் பல நிகழ்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. உலகளாவிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நுகர்வோர் உரிமைகள் எல்லா நாடுகளிலையும் நடைமுறைப்படுத்தப்படுது. பொதுவாக உலகில் எல்லா நாடுகளிலையும் இது இருக்கு. அவ்வாறான உரிமைகள் எவை என்பதை நாங்கள் பார்ப்போம். உலகளாவிய ரீதியில் நுகர்வோர் உரிமைகளை முதலாக நுகர்வோருக்கு உரிமைகள் உண்டு என்பதை முதலாக ஏற்றுக்கொண்டு முழு உலகத்துக்கும் அதை தெரியப்படுத்தி அதை நடைமுறைப்படுத்துறதற்கு இதை வெளிப்படுத்தினவர் அமெரிக்கன்ஸ். அதாவது உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவின் முன்னாள் புகழ்பெற்ற ஜனாதிபதியான ஜோன் எஃப் கென்னடி தான் முதலாக உலகளாவிய ரீதியில் நுகர்வோருக்குள்ள உரிமைகளை வெளிப்படுத்தினார். அவர் வெளிப்படுத்திய 4 உரிமைகள் உங்களுக்கு தெரியணும். ஒன்று, பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை, ரைட் டு சேஃப்டி, பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை, ரைட் டு பி இன்ஃபார்ம்டு, தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை, தெரிவு செய்வதற்கான உரிமை, ரைட் டு சூஸ், அண்ட் ரைட் டு பி ஹர்ட், செய்மடுக்க செய்வதற்கான உரிமை. அவர் 4 உரிமைகளை கதைச்சிருக்கிறார். உங்களோட பல தடவை இந்த வினாக்கள் வினவப்பட்டிருக்கு. ஜோன் எஃப் கென்னடியால் வெளிப்படுத்தப்பட்ட நுகர்வோர் உரிமைகள் இவை. நாங்கள் பல சமய நம்பிக்கைகள் அல்லது பல சமூக நம்பிக்கைகள் அல்லது மத நம்பிக்கைகளுடன் வாழ்கிற பல எத்னிக் குரூப்ஸ் இனக்குழுக்கள் பிள்ளைகள் உலகளாவிய ரீதியில் இருக்குது. எங்கிற நாட்டில் கூட இவ்வாறான இருக்குது. அப்போ இவை ஒவ்வொரு நம்பிக்கைகள் இருக்குது. அப்போ இந்த நம்பிக்கைக்கு அமைய அவர்களோட நுகர்வும் பாதிப்படையும். சில நேரம் உங்களுக்கு தெரியும், வணிக செயற்பாடுகளால் பாதிப்படைந்தால், அது ஒரு வணிக முறையற்ற செயற்பாட்டால் நீங்கள் பாதிப்படைந்தால் அது தொடர்பாக உரிய நிறுவனத்துக்கு நீங்கள் அறிவித்து அது சார்பாக நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான உரிமை தான் செய்மடுப்பதற்கான உரிமை. ஒரு வணிகர் உங்களுக்கு ஒரு பிழையான பொருளை இப்போ நீங்கள் கேட்ட பொருள் இல்லாமல் ஒரு பிழையான பொருளை வழங்கியிருக்கலாம். அதில் நீங்கள் ஒரு பொருளை கொள்வனவு செய்து கொண்டு போகிறீங்க, அதில் உள்ள விடயத்தை விட வேறு அது உங்களோட எதிர்பார்ப்பை விட நீங்கள் கேட்டதை விட வித்தியாசமான பொருளாக காணும். அதை நீங்கள் அப்போ அதால் உங்களுக்கு இழப்பு ஏற்படுது. அப்போ அதற்கான உங்களோட முறைப்பாடுகளை ஏற்று உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான உரிமை. அவை சுருக்கமாக சொல்லலாம், ஜோன் எஃப் கென்னடி வழங்கிய 4 உரிமைகள்: பாதுகாப்பை பெறுவதற்கான உரிமை, தகவலை பெறுவதற்கான உரிமை, தெரிவு செய்வதற்கான உரிமை, செய்மடுக்க செய்வதற்கான உரிமை. பிள்ளைகள், அன்பு மாணவர்கள், நீங்கள் கவனிக்கணும் பிள்ளைகள், இந்த உரிமைகளை நேராக கேட்கலாம், மனனம் செய்கிறதில்லை. இந்த உரிமைகளை பிரயோக ரீதியாக விடை ஆய்வில் தந்து இந்த உரிமைகளை கேட்கலாம். அச்சந்தர்ப்பத்தில் என்ன உரிமைகள் மீறப்பட்டிருக்குதுன்னு உங்களுக்கு தெளிவாக விளங்கி கொள்வதற்கு தான் இந்த விளக்கங்கள் உங்களுக்கு அவசியம். மேலும் இது MCQவில் கேட்கப்படலாம். இவை இடைவெளி நிரப்புறது. ஆகவே இந்த உரிமைகள் என்ன என்றதை நீங்கள் சுருக்கமாக தெளிவாக விளங்கி கொள்ளணும். இதற்கு மேலதிகமாக இன்டர்நேஷனல் கன்சியூமர், சர்வதேச நுகர்வோர், பின்வரும் 4 உரிமைகளையும் சேர்த்திருக்கிறாங்க. ஒன்று, அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதற்கான உரிமை, ரைட் டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் பேசிக் நீட்ஸ். ரைட் டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் பேசிக் நீட்.
உங்களுக்கு தெரியும், உலகளாவிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிப்படை தேவைகள் உணவு, உடை, உறைவிடம், நீர், இந்த 4ஐயும் பூர்த்தி செய்து கொள்வதற்கான உரிமை. உணவு, உடை, உறைவிடம், நீர் என்பவற்றை நாங்கள் பூர்த்தி செய்வதற்கான உரிமை என்றால் அது வியாபார நிலையத்தில் உள்ள சந்தர்ப்பத்தில் போய் நாங்கள் சும்மா அள்ளிக்கொண்டு வாரதுன்ற அர்த்தமே இல்லை. உங்களுக்கு தேவையான அளவு இதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக சந்தையில் இவை காணப்படலாம். இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த பேண்டமிக் சீசனில் சில பொருட்கள் தட்டுப்பாடாக இருக்குது. இலங்கையில் மஞ்சள் குறைவாக இருக்குது, உளுந்து குறைவாக இருக்குது, ஏன்னா இவ்வாறான சில தானியங்கள், சில குறிப்பிட்ட பொருட்கள் குறைவாக இருக்குது. அப்போ அடிப்படை தேவைகளை மக்கள் பூர்த்தி செய்ய முடியாத நிலை காணப்படுது. இது அவர்களோட ஒரு உரிமையை பாதிக்கிற ஒரு செயற்பாடு. இழப்பீட்டை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை, ரைட் டு ரீட்ரஸ். ஒரு பொருளை நுகர்ந்து ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அந்த நிறுவனத்துக்கு அறிவித்து பல சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு அதை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ கவர்ச்சியான விளம்பரங்கள் வருது. தொலைக்காட்சி பட்டியலெல்லாம் கவர்ச்சியான விளம்பரம். இதோ இந்த தைலத்தை, அதாவது க்ரீமை நீங்கள் பூசினால் ஒரு வாரத்தில் நீங்கள் வெண்மையாக, நல்ல வெள்ளைக்காரன் போன்று வெள்ளையாக வருவீங்க. அப்போ எங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை சில ஆக்களுக்கு இருக்குது. நாங்கள் எங்களோட நிறம் குறைவாக இருக்கும். அப்போ நாங்கள் எங்களை அழகுபடுத்திக் கொள்ள இப்போ இருக்கிற இளைஞர்கள், இளைஞிகள் மிக ஆர்வமுடனாக என்ன இவ்வாறான செயற்பாடுகளை அதிக அளவில் இப்போ ஆர்வமாக ஈடுபடுறாங்க. எல்லாருக்கும் தங்களை வடிவாக காட்டுறதுல விருப்பம். அடுத்தது ஆரோக்கியமான அல்லது பாதுகாப்பான சூழலில் வாழ்வதற்கான உரிமை. உங்களுக்கு தெரியும், நாங்கள் வாழும் சூழல், போதுமான வெளிச்சம், காற்று, போதுமான இடவசதி, வாழ்வதற்கு பாதுகாப்பான இடம் என அச்சுறுத்தல் இல்லாமல் இவ்வாறு காணப்படணும். இவ்வாறு ஒரு சிறந்த சூழலில் வாழ்வதற்காக உள்ள உரிமை. இந்த 4 உரிமைகளையும் பிள்ளைகள், அதாவது மாணவர்கள் விளங்கிக் கொள்ளணும். இந்த 4 மேலதிக உரிமை, அடிப்படை தேவையை நிறைவு செய்வதற்கான உரிமை, இழப்பீட்டை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை, நுகர்வோர் கல்வியை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை, தேக ஆரோக்கியம் கொண்ட சூழலில் வாழ்வதற்கான உரிமை, இவை இந்த 4ம் சர்வதேச நுகர்வோரால் மேலதிக நுகர்வோர் உரிமைகளாக பிரகடனம் செய்யப்பட்டது. மேலும் இந்த ஜோன் எஃப் கெனடி வெளியிட்ட 4 உரிமைகள், அதாவது பாதுகாப்பு பெறுதல், தெரிவு செய்தல், பாதுகாப்பு பெறுதல், தெரிவு செய்தல், தகவல் பெறுதல், கவனத்தை ஈர்த்தல், அத்துடன் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்தல், இழப்பீட்டை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை, நுகர்வோர் கல்வியை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை, ஆரோக்கியமான சூழலில் வாழ்வதற்கான உரிமை, இவை 4ம் இன்று உலகளாவிய ரீதியில் நுகர்வோர் உரிமைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுது என்பதை மாணவர்கள் விளங்கி கொள்ளணும். பிள்ளை ரைட், நல்லது. அடுத்து நாங்கள் பார்ப்போம், நுகர்வோர் உரிமைகளை போன்றே நுகர்வோர் பொறுப்புகளும் நுகர்வோருக்கு உரித்துள்ளது. எங்களுக்கு உரிமை இருக்க மாதிரி அந்த உரிமைகளை அனுபவிக்க எங்களுக்கு பொறுப்புகளும் காணப்படுது. அப்போ நிறைய பேர் நாங்கள் உரிமைகளை எதிர்பார்க்கிறார்கள், எங்களோட பொறுப்புகளை நிறைவு செய்கிறது இல்லை. இந்த பொறுப்புகள் எவை? ஒன்று கிரிட்டிக்கல் அவாய்னஸ். அதை நாங்கள் சொல்லலாம் விழிப்புடன் செயற்படுது. அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, விழிப்புடன் செயற்படுது. நாங்கள் எங்களோட சூழலில் ஏற்படுற மாற்றம், கொண்டு வரும் புதிய சட்டங்கள், வியாபாரிகளோட செயற்பாடு, இவை தொடர்பான போதிய அளவான தகவல்கள், அறிவை பெற்றுக்கொள்ளும். திஸ் இஸ் கால் விழிப்புடன் செயற்படும். தொடர்ச்சியாக பங்களிப்பு செய்தல் அல்லது செயற்பட்டு பங்களிப்பு செய்தல், திஸ் இஸ் த ரைட் டேர்ம். ஐ திங்க் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். நுகர்வோர் பாதுகாப்புக்காக அல்லது பாதிப்படையும் சந்தர்ப்பத்தில் அது தொடர்பாக உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். ஏன்னா நீங்கள் ஒரு முறையற்ற வணிக செயற்பாடுகளால் பாதிப்படைந்தால் நீங்கள் அதற்கு நடவடிக்கை எடுக்கணும், உரிய நிறுவனத்துக்கு அறிவிக்கணும். ரைட். அடுத்து நீங்கள் நுகர்வோர் சங்கங்கள் இணைந்து செயற்படணும். இப்படி பல விஷயங்கள். ஏன்னா முக்கியமாக ஒரு பாதிப்படைகிற சந்தர்ப்பத்தில் அல்லது நுகர்வோருக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கை தொடர்பாக உடனடியாக நீங்கள் நடவடிக்கையை மேற்கொள்ளணும் என்றது தான் இந்த ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் என்று சொல்கிறது. அடுத்தது சமூகம் தொடர்பாக கவனம் செலுத்தல்.
சமூகம் தொடர்பாக கவனம் செலுத்தல். இந்த நுகர்வோர்கள் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு தொடர்பாக முழு சமூகத்துக்கும் நன்மை பயக்கக்கூடிய விடயங்களை மேற்கொள்ளணும். அல்ல தான் பெற்ற நுகர்வு தொடர்பான அறிவை ஏனைய தரப்பினருக்கு வழங்குறது, அல்ல சமூக நலன் கருதி செயற்படுறது, அல்லது சமூகத்துக்கு பாதிப்பின்றி நுகர்வை மேற்கொள்வது போன்ற விடயங்கள் இதில் உள்ளடக்கப்படும். சோஷியல் கன்சர்ன், தனது நுகர்வால் சமூகத்துக்கு பாதிப்படையக்கூடாது, தான் பெற்ற நுகர்வு அறிவை சமூகத்துக்கு வழங்கணும், அல்லது சமூக நலன் கருதி தான் செயற்படணும். இவை சமூகம் தொடர்பாக கவனம் செலுத்தல், சோஷியல் கன்சர்ன் அல்லது சமூக உணர்வு என்று சொல்லலாம். சூழல் தொடர்பாக கவனம் செலுத்தல். சூழல் தொடர்பாக கவனம் செலுத்தல் அல்லது சூழல் பாதுகாப்புன்றது பிள்ளைகள் நுகர்வோர் தனது நுகர்வால் சூழலுக்கு பாதிப்பின்றி நுகர்வை மேற்கொள்றத இது குறிக்கும். ஒத்துழைத்து செயற்படல் என்றது பிள்ளைகள் நுகர்வோர் நுகர்வோனின் நலன் கருதி நுகர்வோரின் நலன் கருதி இணைந்து செயற்படும் விடயங்கள் தான் ஒத்துழைத்து செயற்படும். அது நுகர்வோர் சங்கங்களை உருவாக்குறது, நுகர்வோர் சங்கங்களில் இணைந்து செயற்படுறது, நுகர்வோர் கருத்தரங்குகளில் பங்கு பெற்றது, அது நுகர்வோர் பாதுகாப்புக்காக ஏனையவர்களுடன் இணைந்து செயற்படக்கூடிய செயற்பாடு, ஏனைய நுகர்வோருடன் இணைந்து செயற்பாடு இந்த ஒத்துழைத்து செயற்படும் பண்பு என்று சொல்லலாம். அவை பிள்ளைகளுக்கு இப்போ தெளிவாக இருக்கும். நுகர்வோர் உரிமைகளை போன்ற நுகர்வோர் பொறுப்புகளும் இருக்குது. நல்ல பிள்ளைகள் அடுத்து பார்ப்போம். பகுத்தறிவான நுகர்வோர், who is mindful consumer. நாங்கள் இதை பிரீஃபாக சுருக்கமாக நான் சொல்கிறேன். பகுத்தறிவான நுகர்வோன்ன்றது ஒரு நுகர்வோன் உரிமை, நுகர்வோன் பொறுப்பு தொடர்பான அறிவை பெற்று சரியான பொருளை நுகர்றது, தரத்துடன் கூடிய பொருளை நுகர்றது, மோசடிகளிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வது, இதன் மூலம் தான் செலுத்தும் பணத்துக்கு போதுமான திருப்தியை பெற்று சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய நுகர்வோன் தான் பகுத்தறிவான நுகர்வோன் என்று சொல்கிறோம். சுருக்கமாக சொன்னால் நுகர்வு தொடர்பான அறிவை பெற்று தன்னை பாதுகாத்து கொள்வதோட தான் செலுத்தும் பணத்துக்கு உச்ச திருப்தியை பெற்றுக்கொள்வது, இதன் மூலம் சிறந்த வாழ்க்கை தரத்தை அனுபவிக்கும் நுகர்வு. இப்படி ஒவ்வொரு நுகர்வும் இருந்தால் இவரின் செயற்பாடால் தான் நன்மை அடைவார், சமூகம் நன்மை அடையும். இவரின் செயற்பாடால் சூழலுக்கு பாதிப்பில்லை, முழு சமூகமும் நன்மை பெற்றுக்கொள்ள முடியும். இதன் தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்து பார்ப்போம். இவர் இறுதி தேர்ச்சியான நுகர்வோர் பாதுகாப்புக்காக செயற்படுற அரச நிறுவனங்களின் தொழிற்பாடுகளை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். தேர்ச்சி மட்டம் 6 சொல்கிறது நுகர்வோர் செயற்பாட்டுக்காக இலங்கையில் செயற்படுகின்ற அரச நிறுவனங்கள் இவை, அவற்றின் தொழிற்பாடுகள், இதை அறிந்து நீங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கணும். இதில் நீங்கள் உங்களிடம் எதிர்பார்க்கிற கட்டற்பெறுப்பீர்கள் 4 பிள்ளைகள். வெரி சிம்பிள். இந்த பேசிஸ் அவுட்கம்ஸ் இதில் எதிர்பார்க்கிறது 4 பெறுப்பீர்கள். இலங்கையில் நுகர்வோர் பாதுகாப்பு தொடர்பில் செயற்படும் அரச நிறுவனங்கள் எவை? பிள்ளைக்கு தெரியணும். இலங்கையில் நுகர்வோர் பாதுகாப்புக்காக செயற்படக்கூடிய அரச நிறுவனங்கள் எவை என்றதை நீங்கள் குறிப்பிட தெரியணும். ரைட். அடுத்தது இந்த ஒவ்வொரு நிறுவனங்களோட இலங்கை நுகர்வோர் பாதுகாப்புக்காக செயற்படும் அரச நிறுவனங்கள் எவை, இந்த ஒவ்வொரு நிறுவனங்களோட நோக்கங்கள் என்ன, தொழிற்பாடுகள் என்ன, அது எவ்வாறு நுகர்வோருக்கு வணிகருக்கு முக்கியத்துவம் பெறுது தான் இந்த பாடத்தில் உள்ளடக்கம். இதில் மிக முக்கியமாக நுகர்வோர் பாதுகாப்பு தொடர்பில் செயற்படும் அரச நிறுவனங்கள் என்ன, அந்த நிறுவனங்களை மிக முக்கியமான நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை நோக்கங்கள் தொழிற்பாடுகளை நீங்கள் அறிந்து கொள்கிறோம். அடுத்து இலங்கை தரக்கட்டளை பணியகத்தில் நோக்கம் என்ன, அது தொழிற்பாடுகளை நீங்கள் அறிந்து விவரிக்கிறது. ஸ்ரீலங்கன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட். அடுத்து நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை இலங்கை தரக்கட்டளை பணியகம் என்பன வணிகர்களுக்கு எவ்வாறு முக்கியத்துவம் பெறும் இந்த நிறுவனங்கள், அது கன்சியூமர் அஃபேர்ஸ் அத்தாரிட்டி அண்ட் ஸ்ரீலங்கன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் வணிக செயற்பாடுகளுக்கு எவ்வாறு முக்கியத்துவம் பெறுதுன்னு நீங்கள் விளங்கி விவரிக்கிறது. இதில் நாங்கள் முதலாவது பார்ப்போம் இலங்கையில் நுகர்வோர் பாதுகாப்புக்காக தொழிற்படும் நிறுவனங்கள் என்ன. மாணவர்கள் சிம்பிளாக விளங்கிக்கொள்ள நீங்கள் உங்களோட பிரதேசத்தில் பார்க்கணும். இப்போ நீங்கள் தகவலை தேடி அறிகிறது மிக இலகு. உங்களோட வணிக ஆசிரியர்கிட்ட கேட்கலாம்,
உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம், அல்லது உங்களோட சீனியர், அல்லது நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் கூகுள் வலைத்தளத்தில் நீங்கள் தேடி இணையத்தை பாவித்து இந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் நவீன தொழில்நுட்பங்களை நாங்கள் எமக்கு சாதகமாக பயன்படுத்தின பிள்ளைகள். இலங்கையில் நுகர்வோர் பாதுகாப்புக்காக தொழிற்படுகின்ற அரச நிறுவனங்கள், முக்கிய அரச நிறுவனங்களை வேண்டுமா. முதலாவது கன்சியூமர் அஃபேர்ஸ் அத்தாரிட்டி, நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை. இதை பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை என்றும் அழைப்பாங்க, பட் நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை. இலங்கை தரக்கட்டளை பணியகம், ஸ்ரீலங்கா ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட். அடுத்தது அளவை நிறுவை தரநியம சேவைகள் திணைக்களம், மெஷர்மெண்ட் யூனிட் அண்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். மத்திய சூழல் அதிகார சபை, பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயம் அண்ட் மாவட்ட செயலாளர் அலுவலகம். இதில் நபர்களாக கேட்டால் அந்த 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 நிறுவனத்தில் பிரதானியை நீங்கள் சொல்லலாம். மாவட்ட செயலாளர் அலுவலகத்தில் நீங்கள் பிரதானியார் என்றால் டிவிஷனல் செக்ரட்டரி என்று சொல்கிறோம். பிரதேச சுகாதார அதிகாரி என்றால் டிஎம்ஓ என்று சொல்கிறோம். மத்திய சுகாதார அதிகார சபை பெரியவர் மத்திய சுகாதார பணிப்பாளர் அல்லது ஆணையாளர் என்று நாங்கள் குறிப்பிட முடியும். அப்போ இப்படியும் நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். இனி நாங்கள் இதில் பார்க்குற பிள்ளைகள், இந்த நிறுவனங்கள் எல்லா இதில் தொழிற்பாடும் இல்லை. நாங்கள் முக்கிய 2 நிறுவனங்களில் அவற்றின் நோக்கங்களை, என்ன நோக்கங்களுக்கு அவை தாபிக்கப்பட்டது, அவற்றின் செயற்பாடுகளவை, இவை நுகர்வோருக்கும் வணிகருக்கும் எவ்வாறு முக்கியத்துவம் பெறுதுன்னு பார்ப்போம். ரைட். இப்போ மாணவர்கள், நான் நம்புகிறேன் இந்த நிறுவனங்களோட நோக்கங்கள், தொழிற்பாடு இது மிக எளிமையானது பிள்ளைகள். இதன் நோக்கம், இது உருவாக்கப்பட்ட நோக்கம் உண்டு, நுகர்வோரின் உயிர் ஆதனத்துக்கு தீங்கு ஏற்படக்கூடிய பொருட்களை விற்றல், சேவைகள், வளங்கள் என்பவற்றிலிருந்து நுகர்வோரை பாதுகாக்கிறது. முக்கியமாக நுகர்வோருக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய பொருளோ சேவையோ சொத்துக்களையோ விற்கிறதுலேருந்து, சேவைகளை வழங்க விற்பனை செய்வதிலிருந்து நுகர்வோரை பாதுகாக்கும். 2வது, நியாயமற்ற வியாபார நடவடிக்கைகள் மோசடிகளிலிருந்து நுகர்வோரை பாதுகாக்கிறது. முக்கியமாக நியாயமற்ற வியாபார நடைமுறைக்கு எதிராக நுகர்வோரை பாதுகாக்கிறது. நியாயமற்ற வியாபார நடவடிக்கைகள் மோசடிகளிலிருந்து நுகர்வோரை பாதுகாக்கிறது. அடுத்தது, சகல சந்தர்ப்பங்களிலும் போட்டி விலையில் பொருட்கள் சேவைகளை தேவையான அளவில் பெற்றுக் கொடுப்பதை உறுதி செய்கிறது. சகல சந்தர்ப்பங்கள், எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஒரு தனியுரிமை நிலையை நீக்கி போட்டி அடிப்படையில் பொருளை பெற்றுக் கொடுக்கறதுல விளங்குகிறது. அடுத்தது பிள்ளைகள், நியாயமற்ற வியாபார நடைமுறைகள், மட்டுப்படுத்தப்பட்ட வியாபார நடைமுறைகள் அல்லது வியாபாரம் மேற்கொள்ளப்படும் வேறு முறையிலான சுரண்டல்களில் இருந்து நுகர்வோருக்கு உதவிகளை பெற்றுக் கொடுக்கிறது அல்லது அவருக்கான இழப்பீடுகளை பெற்றுக் கொடுக்கிறது. அப்போ 4 நோக்கங்கள் முக்கியம் பெறுது. நுகர்வோருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய, அது உயிராக இருக்கலாம், உடைமைகளாக இருக்கலாம், இந்த பொருட்கள் விற்பனையை தடை செய்கிறது, நியாயமற்ற வியாபார நடைமுறைகளிலிருந்து நுகர்வோரை பாதுகாக்கிறது, எல்லா சந்தர்ப்பங்களையும் நுகர்வோருக்கு போட்டி விலைகளில் பொருளை பெற்றுக் கொடுக்கிறது, நியாயமற்ற வியாபார செயற்பாடுகளின் மூலம் நுகர்வோருக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளை பெற்றுக் கொடுக்கிறதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளும். இதற்காக இந்த அதிகார சபை மேற்கொள்ளும் கருமங்கள், இது ஈஸியாக நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, முயற்சியாளரிடையே காணப்படும் மட்டுப்படுத்தப்பட்ட ஒப்பந்தங்களை கட்டுப்படுத்தல் அல்லது அகற்றுதல். இந்த வியாபாரிகள் செய்கிற மட்டுப்படுத்தப்பட்ட ஒப்பந்தம், நுகர்வோருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒப்பந்தங்களை கட்டுப்படுத்துறது அல்லது இல்லாமல் செய்கிறது. அது அவை மேற்கொள்ளப்பட்டிருக்க இந்த ஒப்பந்தம் காரணமாக, அவருடைய இந்த செயற்பாடுகள் காரணமாக நுகர்வோருக்கு பாதிப்பு ஏற்படும் எந்த வகையிலேயாவது, பொருள் கிடைக்கிறதுல இருக்கலாம், விலை ஒரு 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 நியாயமான விலையாக இருக்கலாம், இவ்வாறு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்கிறது. அடுத்தது, சந்தையில் அல்லது குறிப்பிட்ட பகுதியில் உள்நாட்டு வியாபாரத்தில் அல்லது பொருளாதார அபிவிருத்தியில் தனது ஆதிக்கத்தை தேவையற்ற முறையில் பயன்படுத்துவதை நீக்குதல். இதனால் மட்டுப்படுத்தப்பட்ட வியாபார செயற்பாடுகள் நுகர்வோரை பாதுகாக்கிறது. சந்தையில் குறிப்பிடத்தக்க பகுதியில் அல்லது உள்நாட்டு வியாபாரத்தில் ஆதிக்கம், முக்கியமாக தேவையில்லாமல் தனியுரிமை நிலையை
நீக்கிறது தான் இது இப்படி குறிப்பிடுறாங்க. எங்களுக்கு தெரியும், இலங்கையில் நாங்கள் பார்க்குறோம் சில இந்த அரசு விநியோகம் இதுகள் எல்லாம் பல நிறுவனங்கள் இவ்வாறு ஒரு பகுதியிலையோ அல்லது முழு நாட்டிலையோ ஆதிக்கம் செலுத்துது. இது வணிகத்துக்கு, இது நுகர்வோருக்கும் பொருளாதாரத்துக்கும் பெரிய பாதிப்பாக இருக்குது. அடுத்து, உள்நாட்டு சர்வதேச வியாபாரத்தில் அல்லது பொருளாதாரத்தில் பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் போட்டி தொடர்பான இடையூறுகள் இல்லாமல் ஆகும். தனியுரிமையை நீக்கி போட்டி சூழலை கொண்டு வரும் அதே நேரம் என்ன செய்கிறாங்கன்னா, பாதகமான போட்டி நிலையை இல்லாமல் செய்கிறது. பாதகமான போட்டி நிலையை இல்லாமல் செய்கிறது. அடுத்தது, போட்டிக்கு எதிரான நடத்தைகள், தன்னாதிக்க நிலை என்பவற்றை பொருத்தமற்ற வகையில் பயன்படுத்துவது தொடர்பான விசாரணை செய்தலும் பருத்தம். போட்டிச் சூழலை ஏற்படுத்துறதற்கு தடுக்கிறது. தன்னாதிக்க நிலை என்பவற்றை பொருத்தமற்ற வகையில் பயன்படுத்துறது, போட்டியை இல்லாமல் செய்கிறது, தங்களோட தனியுரிமை நிலையை பொருத்தமற்ற வகையில் பயன்படுத்துறது, இந்த விடயங்களை இல்லாமாக்குறது. இதன் மூலம் நுகர்வோருக்கு நன்மை பெற்றுக்கொள்வது. பொருட்கள் சேவைகளை வழங்கும் நபரிடையே வினைத்திறனான போட்டியை விருத்தி செய்கிறது. நாட்டில் எல்லா சந்தர்ப்பங்களையும் இது பிரதான நோக்கமாக நாங்கள் சொன்ன மாதிரி தொழிற்பாடு பொருள் சேவையை வழங்கும் நபரிடையே வினைத்திறனான ஒரு ஹெல்த்தி காம்படிஷனை ஏற்படுத்துறது. பொருள் சேவைகளின் விலை, அவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருத்தல், அவற்றின் தரம் என்பது தொடர்பில் நுகர்வோருக்கு உள்ள உரிமைகள் தொடர்புகளை மேம்படுத்தலும் பாதுகாப்பு. சந்தையில் கிடைக்கிற பொருட்கள் சேவைகளின் விலை, அவற்றின் தரம், அவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை என்பவை தொடர்பாக நுகர்வோருக்குள்ள உரிமைகளை உறுதி செய்வதும் பாதுகாக்கிறது முக்கிய செயற்பாடாக காணப்படுது. மேலும் இதே போன்று போட்டிக்கு எதிரான நடத்தை, தன்னாதிக்க நிலைமை என்பவற்றை பொருத்தமற்ற பயன்படுத்த விசாரணை செய்தலும் பரிசுத்தலும் பொருள் சேவை வழங்கும் நபரிடையே வினைத்திறனான போட்டி ஏற்படுத்துறது. பொருள் சேவையின் விலை, அவற்றின் தரம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருத்தல் என்பதை தொடர்பாக நுகர்வோருக்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்துறது பிழை. இந்த பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை அல்லது நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை விதிமுறைக்கு அமைய தமது செயற்பாடுகளை மேற்கொள்கிற நேரம் நுகர்வோருக்கு தேவையற்ற உற்பத்தி, விரயம், கிரயங்கள் இவை வீணாதல் என்பன குறைந்து வினைத்திறனான தமது செயற்பாடுகளை மேற்கொள்ளலாம், செலவுகளை இழிவுபடுத்திக் கொள்ள முடியும், லாபம் அதிகரிக்கும். நுகர்வோர் உரிமைகளை பாதுகாப்பதில் கவனம் செலுத்துவதன் மூலம் நுகர்வோரின் நம்பிக்கை, நன்மதிப்பை கட்டியெழுப்ப முடியும். இதன் மூலம் லாபத்தை அதிகரித்து கொள்ள முடியும். அடுத்தது, வணிகருக்கு முகம் கொடுக்க வேண்டிய சட்ட ரீதியற்ற சிக்கல்கள், சட்ட ரீதியான பிரச்சனைகள் குறைவடையும். தாங்கள் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்களுக்கு அமைய செயற்படுறதன் மூலம் சட்ட ரீதியான செயற்பாடுகள் மேற்கொள்வதால் சட்ட பிரச்சனைகள் குறைவடைகிறது. வணிகங்களுக்கு இடையில் ஏற்படுகின்ற தேவையற்ற போட்டியை குறைத்து கொள்ளலாம். தன்னாதிக்க நிலைமைகள் தோன்றாமை காரணமாக நியாயமாக போட்டியிட முடியும். அவை சிம்பிளாக சொல்லலாம், நிர்ணயிக்கப்பட்ட நியமங்களுக்கு அமைய உற்பத்திகளை மேற்கொள்றதால செலவுகளை குறைக்கலாம், நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கிறதால நுகர்வோரின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும், வணிகருக்கு முகம் கொடுக்க வேண்டிய சட்ட ரீதியான சிக்கல்கள் குறைவடையும், தேவையற்ற போட்டி நிலை காணப்படாது, சிறந்த ஒரு ஆரோக்கியமான போட்டிச் சூழலினால் நியாயமாக போட்டியிட முடியுது. நல்ல பிள்ளைகள், அப்போ நுகர்வோர் பாதுகாப்புக்கான முக்கிய நிறுவனமானவங்களுக்கு நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையும் அதன் பணிகளும் தெரியணும். அதே மாதிரி நாங்கள் பார்ப்போம் அடுத்த நிறுவனம். இந்த நுகர்வோர் பாதுகாப்பில் இலங்கையில் உள்ள மிக முக்கிய இன்னொரு நிறுவனம் தான் என்ன, இலங்கை தரக்கட்டளை பணியகம், ஸ்ரீலங்கன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட். அப்போ இலங்கை தரக்கட்டளை பணியகம் என்ன, இது என்ன நோக்கத்துக்கு ஆரம்பிக்கப்பட்டது, இதன் பணிகள், இது தொடர்பான விடயங்களை நீங்கள் விளங்கிக் கொள்வது மிக முக்கியம். ஏன்னா நாங்கள் இது பரீட்சைக்கு மட்டும் இல்லை, நாங்கள் தரமான பொருட்களை நுகர கொடுக்கும் பணத்துக்கு போதுமான திருப்தியை பெற்றுக்கொள்ள இந்த தரக்கட்டளை பணியகம் இதன் நோக்கங்களை நாங்கள் வடிவாக விளங்கிக் கொள்வது நல்லம் என்பதை வணிக குழந்தைகள் விளங்கிக் கொள்ளணும். பார்ப்போம். இலங்கை தரக்கட்டளை பணியகத்தின் நோக்கம், தி எய்ம் ஆஃப் ஸ்ரீலங்கன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட். முதலாவது,
உற்பத்தி நடவடிக்கைகள் ஒழுங்குபடுத்தல் தொடர்பாக தேசிய சர்வதேச அடிப்படையில் தர நியமங்களை தயாரித்தார். இலங்கை தரக்கட்டளை பணியத்தின் முதலாவது நோக்கம் இலங்கையோட உற்பத்தி நடவடிக்கைகள் ஒழுங்குபடுத்துவதற்கு தேசிய ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் தர நியமங்களை உருவாக்குறது. அடுத்தது கைத்தொழில் மற்றும் வணிகத்துறையில் தர நியமங்களையும் தரக்கட்டுப்பாட்டினையும் விருத்தி செய்தல், அதற்கான ரசாயன ஆய்வுக்கூட நிலைய சேவைகளை ஆரம்பித்து நடாத்தி செல்ல. இலங்கையில் கைத்தொழில் துறை வணிகத்துறையில் தர நியமங்களை விருத்தி செய்வதற்காக தேவையான ஆய்வுக்கூட வசதி நூல் நிலைய சேவைகளை ஆரம்பித்து நடாத்தி செய்தல். உள்நாட்டு உற்பத்திகளை போன்ற இறக்குமதி பொருட்களுக்கு உரிய தர நியமங்கள் ஏற்புடையதா என பரிசீலித்தல். உள்நாட்டில் உற்பத்தி செய்கிற பொருட்கள் மட்டும் இல்லை பிள்ளைகள், வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்கிற பொருட்களும் எமது நாட்டில் பயன்படுத்துவதற்கு போதுமான தரத்தை உடையதா என்பதை பரிசோதனை செய்வது. இறக்குமதிக்கு முன் பரிசோதனை செய்வார். அடுத்து தர நியமங்கள் மற்றும் தரக்கட்டுப்பாடு கர்மங்கள் என்பவற்றுக்கு ஆய்வுக்கூட வசதி. நாங்கள் வணிகங்கள் தர நியமங்கள் தர கட்டுப்பாடுகளை மேற்கொண்டால் அவைக்கு தனியான ஒரு ஆய்வு கூடத்தை அமைக்கிறது அதிக செலவு ஏற்படுத்தும். பாரிய நிறுவனங்கள் இருக்குது, ஆனால் ஒரு சாதாரண மத்திய தர சிறிய நிறுவனங்கள் இல்லை. அப்போ இவைக்கு தேவையான ஆய்வுக்கூட லேப் ஃபெசிலிட்டிஸை வழங்குற, அதன் மூலம் சேவையை வழங்குறது. தர குறியீட்டு முறையை நடைமுறைப்படுத்துறது. உங்களுக்கு தெரியும், எஸ்எல்எஸ் குறியீட்டு முறையை நடைமுறைப்படுத்துறது. அடுத்தது சர்வதேச தர நிறுவனத்துடனும் மற்றும் அதற்கு சமனான கர்மங்கள் ஈடுபட்ட அமைப்புகளுடன் தொடர்புகளை போன்று. உங்களுக்கு தெரியும், சர்வதேச தர நிறுவனம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் ஐஎஸ்ஓ. இந்த ஐஎஸ்ஓவுடன் தொடர்பு கொள்வது, ஐஎஸ்ஓ சர்வதேச தரத்தை சர்வதேச தரச் சான்றிதழை இலங்கையிலே பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்வது. அடுத்தது கல்வி ஆலோசனை ஏனைய முறைகள் மூலம் தர நியமம் மற்றும் தர கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ள. இலங்கையில் தரக்கட்டுப்பாட்டை மேற்கொள்ள செமினார்ஸ் வைக்கிறது, தகவல்களை பெற்றுக் கொடுக்கிறது, இந்த நடவடிக்கையை எடுக்கலாம். இந்த நோக்கங்களை அடைந்து கொள்ள இலங்கை தரக்கட்டளை நிறுவனம் பின்வரும் தொழிற்பாடுகளில் பிள்ளைகள் ஈடுபடும். அப்போ உங்களுக்கு வணிக குழந்தைகளுக்கு எமது பிள்ளைகளுக்கு தெளிவாக தெரியும் இந்த நோக்கங்களை கலந்துரையாடுங்க, மீண்டும் மீண்டும் வாசிங்க, கேளுங்க. அப்போ நோக்கங்களை விளங்கலாம். அப்போ இலங்கை தரக்கட்டளை நிறுவனத்தின் கர்மங்கள் ஃபங்க்ஷன் பார்ப்போம். ஒன்று தர நியமங்களை தயாரித்தல். இலங்கைக்கான பல்வேறு தர நியமங்களை தயாரிக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இலங்கையில் பல்வேறு பொருட்களுக்கு தர நியமங்களை வழங்கும். சில தர நியமங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு, அப்போ இவ்வாறான நியமங்களை உருவாக்குறது. அடுத்த தர நியமங்களை நடைமுறைப்படுத்து. இவ்வாறு உருவாக்குற தர நியமங்களை நடைமுறைப்படுத்து. அது பின்வரும் முறைகளை நடைமுறைப்படுத்து. சுயாதீனமாக அது தங்கள் நியமங்களை விரும்பின வணிக நிறுவனங்கள் பெற்று செயல்படுத்துவது. அடுத்தது எஸ்எல்எஸ் சான்றுபடுத்திய குறியீட்டு முறையின் மூலம், அது நாங்கள் விண்ணப்பித்து இலங்கை கட்டளை நிறுவனத்தின் எஸ்எல்எஸ் குறியீட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதன் மூலம் நடைமுறைப்படுத்தும். இது சில பொருட்களுக்கு உங்களுக்கு தெரியும், பரீட்சை பல தடவை கேட்கப்பட்டு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா குடிநீர் போத்தல், சீமெண்ட் அல்லது நிர்மாணத்துக்கு பயன்படுத்தும், நிர்மாண தொழிலுக்கு பயன்படுத்தும் இந்த அயன் இரும்பு கம்பிகள், இப்படி சில பொருட்கள் அதுக்கு உதாரணம். ஏற்றுமதிக்கு முன் பரிசோதனை. ஏற்றுமதி செய்கிறதுக்கு முதல்ல இது தரமுடைய பொருள் என்பதை உறுதிப்படுத்துறது. இறக்குமதி பரிசோதனை முறை, ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான கடலுணவு பரிசோதனையின் மூலம் அவற்றுக்கு ஏற்றுமதி செய்யப்படுற கடலுணவுகளுக்கும் இப்போ பரிசோதனை சான்றிதழ் வழங்குது. ஆகவே இந்த தனது நோக்கங்களை அடைந்து கொள்ள தர நியமங்களை தயாரிக்குது, தர நியமங்களை நடைமுறைப்படுத்துது. அது சுயாதீனமாக எஸ்எல்எஸ் சான்றுபடுத்திய குறியீட்டின் முறையின் மூலம், முழுமையாக ஏற்றுமதி பரிசோதனையின் மூலம், இறக்குமதி பரிசோதனையின் மூலம், ஏற்றுமதி தொடர்பாக தயாரிக்கப்படும் கடலுணவு பரிசோதனையின் மூலம் ஐஎஸ்ஓ தர நியமத்தை நடைமுறைப்படுத்தும். தனது நோக்கத்தை அடைந்து கொள்ள தனது நியமங்கள் மட்டுமில்லை, ஐஎஸ்ஓ தர நியமத்தை நடைமுறைப்படுத்தும். பிள்ளைக்கு தெரியணும், ஐஎஸ்ஓ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன். இப்போ உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள்,
இந்த இலங்கை தரக்கட்டளை நிறுவனம் சர்வதேச தர நிறுவனங்களுடன் இணைந்து செயற்படுது. அது முக்கியமான நிறுவனம் ஐஎஸ்ஓ. அப்போ ஐஎஸ்ஓட முகவராக செயற்பட்டு இலங்கையில் இலங்கையில் செயற்படுறது நூடாக ஐஎஸ்ஓட முகவராக செயற்படுற நூடாக இலங்கையில் செயற்படுறது நூடாக ஐஎஸ்ஓ நியமங்கள் இலங்கையில் சந்தைப்படுத்துகிறாங்க. அதை எங்களோட நாட்டு நிறுவனங்களும் பெற்றுக்கொள்ள உதவுகிறாங்க. இதன் மூலம் எமது நாட்டு உற்பத்திகளுக்கு சர்வதேச ரீதியான சந்தை வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பதற்கு காரணமாக இருக்கு. ஏனெண்டா இப்போ உங்களுக்கு தெரியும், உலகமயமாக்கல்னால சர்வதேச பொருட்கள் எமது சந்தைக்கு வருது. அப்போ நாங்களும் சர்வதேச பொருட்களுக்கு நாங்கள் சந்தைக்கு பொருட்களை வழங்கணும். அப்போ சர்வதேச பொருட்களுக்கு நாங்கள் சந்தை வழங்குறோன்னா எங்களோட பொருள் சர்வதேச தரமானதுன்னு உறுதிப்படுத்தணும். ஆகவே இலங்கையில் உள்ள நிறுவனங்கள் கூட இப்போ வெறுமனே எஸ்எல்எஸ் குறியீட்டை மட்டும் இல்லாமல் எஸ்எல்எஸ் தரத்தை மட்டும் இல்லாமல் ஐஎஸ்ஓ தரங்களுக்கு விண்ணப்பிக்கிறாங்க. ஆகவே இந்த பகுதியில் பிள்ளைகள் விளங்கணும். இந்த பகுதியில் நீங்கள் கட்டாயம் பார்த்துருக்கணும் பிள்ளைகள். சர்வதேச தர நியமம் வேண்டாம், சர்வதேச தர நிறுவனம் என்ன, இந்த பல தடவை கேள்வி கூட வந்திருக்கு, சர்வதேச தர நிறுவனம் எங்கே இருக்குது. இந்த சர்வதேச தர நிறுவனத்தால் வழங்கப்படுற முக்கிய சில சர்வதேச தர நிறுவனத்தால் வழங்கப்படுற முக்கிய சில சர்வதேச தர நியமங்கள் பற்றி உங்களுக்கு போதுமான விளக்கமாக இருக்கும். ஐஎஸ்ஓ 22,000, ஐஎஸ்ஓ 31,000. இது ஐஎஸ்ஓ 31 நட்டாட்ச முகாமைத்துவத்துக்கு நட்டாட்சங்களை தவிர்க்கிறதுக்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைக்கு வழங்கப்படுறது. அடுத்தது ஐஎஸ்ஓ 51,000. இது சக்தி பாதுகாப்புக்கான நியமம். அத்துடன் ஐஎஸ்ஓ 27,000. இது தகவல் பாதுகாப்பு என்பவற்றுக்கு தகவல் பாதுகாப்பு வழங்கப்படுற ஐஎஸ்ஓ குறியீடு, ஐஎஸ்ஓ நியமம். ஆகவே இந்த நியமங்கள் அடிக்கடி கேட்கப்படுறது விடயங்கள் பிள்ளை பாருங்கள். ஆனால் நாங்கள் ஆசிரியர் வழிகாட்டலில் இவை அவ்வளோ விரிவாக இல்லை. நீங்கள் விளங்கிக் கொள்ளணும், ஆசிரியர் வழிகாட்டல்ன்றது ஒரு கைட். அது கைட் மீன் இட்ஸ் அ கைட், நாட் அ டெக்ஸ்ட் புக். அது எல்லா கண்டெனையும் உள்ளடக்கியது. அது ஐஎஸ்ஓ தர நியமங்களை நடைமுறைப்படுத்தல் மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ பிள்ளை விளங்கிக் கொள்ளணும் ஐஎஸ்ஓ வேண்டாம் என்ன. இந்த ஐஎஸ்ஓ நிறுவனத்தை நீங்கள் இதை சும்மா கூகுள் பண்ணி இலகுவாக நீங்கள் பார்த்து அறியலாம். இந்த நிறுவனம் எங்கே இருக்குது, இந்த ஐஎஸ்ஓ இதை பெறுறதால எங்களுக்கு என்ன நன்மை. ஒரு தரம் கேட்டால் ஐஎஸ்ஓ சான்றிதழ் பெறுறதால என்ன நன்மைகள் இருக்கு. முக்கியமான இந்த ஐஎஸ்ஓ நியமங்களான ஐஎஸ்ஓ 9000, ஐஎஸ்ஓ 9000, ஐஎஸ்ஓ 14,000, ஐஎஸ்ஓ 22,000, ஐஎஸ்ஓ 27,000, ஐஎஸ்ஓ 31,000, ஐஎஸ்ஓ 51,000. இந்த நியமங்களேவை இது எதற்கு வழங்கப்படுது என்பதை நீங்கள் பார்த்தால் இலகுவாக இருக்கும். ரைட், நான் எனக்கு எதிர்வரும் காலத்தில் இந்த விடயத்தில் நாங்கள் கேள்வி செய்கிற நேரம் இதை நான் மேலும் உங்களுக்கு தரேன். அடுத்து தர நியமங்கள் தரக்கட்டுப்பாடு என்பது தொடர்பான பயிற்சி நெறிகளை ஏற்பாடு செய்கிறேன். ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் இருக்குது. நீங்கள் கூட ஒரு காமர்ஸ் மாணவர் கூட அதில் ஒரு வணிகத்துறையில் படிக்கிற மாணவர் கூட இந்த பாடநெறிகளை பின்பற்றலாம். தர நியமங்கள் தரக்கட்டுப்பாடு என்பவற்றை மேம்பாடு செய்தல், உபகரணங்கள் முறையாக பயன்படுத்தப்படுகின்றதா என்பதை பரிசீலிப்பதற்கு, அதாவது அது நாங்கள் சொல்லுவோம் சில மிஷினரி சர்வீஸ் பண்ணுறது அல்லது அதை நாங்கள் அதை முறைமைப்படுத்துறது. இப்போ நாங்கள் ஒரு புதிய உபகரணம் வேணால் சில நேரம் அதை நாங்கள் உரிய சர்வீஸ் இல்லாமல் நாங்கள் அதை பயன்படுத்த இயலாது. அப்போ அந்த சேவையை வழங்குறது. இவை ஐஎஸ்ஓ இவை இலங்கை தரக்கட்டளை நிறுவனத்தின் முக்கிய செயற்பாடுகள் ஒன்று. நுகர்வோர் கல்வியை பிரபலப்படுத்துறது. நுகர்வோர் கல்வியை இதற்காக அவங்க பாரிபோகியான் நுகர்வோர் என்ற ஒரு சஞ்சிகையை கூட வெளியிட்டாங்க. நூல்நிலைய சேவைகளை வழங்குறது, உள்நாட்டு வெளிநாட்டு தர நியமங்களை விற்பனை தகவல் சேவையை வழங்குறது, தர முகாமை தொடர்பான சர்வதேச நிறுவனங்களுடன் தொடர்பு கொள்வது. அடுத்து பார்ப்போம், இந்த எஸ்எல்எஸ் தரக்கட்டளை பணியத்தின் சேவை வணிகங்களுக்கு ஏன் முக்கியத்துவம் பெறுது. ஒன்று, எஸ்எல்எஸ் குறியீட்டுடனான உற்பத்திகளை விற்பனை செய்வதன் மூலம் அவங்களோட பொருட்களுக்கான நன்மதிப்பு அதிகரிக்கும், விற்பனை அதிகரிக்கும். எஸ்எல்எஸ் குறியீட்டு உற்பத்தி நிறுவனங்களை விட அனுகூலங்களை பெற்றுக்கொள்ளலாம், விளம்பரங்களை புகழ்ச்சியாக குறிப்பிடலாம், நுகர்வோர் முறைப்பாடுகள் குறைவடையும்,
அடுத்தது அரசாங்க நிறுவனங்களுக்கு எஸ்எல்எஸ் குறியீட்டு பொருட்களை சப்ளை பண்ண முடியும். மெயின் அரசாங்கம் எஸ்எல்எஸ் குறியீட்டு பொருட்கள் தான் பெறுறது. சர்வதேச தர குறியீட்டுடைய பொருட்களை பெற்றுக்கொள்வதன் மூலம் சர்வதேச சந்தை வாய்ப்பையும் பெற்றுக்கொள்ள முடியும். தர நியமங்கள் நுகர்வோர் தேவை சட்டத்திட்டங்களுக்கு அமைய மேற்கொள்ளப்படுறதால உற்பத்தி தொடர்பில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உற்பத்தி மட்டம் உயரும். வீண் விரயங்கள் கிரயங்கள் குறைவடையும். நிறுவன தொடர்பின் நல்ல பிரதிபிம்பம், நல்ல இமேஜ் தோன்றும். ஆகவே இந்த எஸ்எல்எஸ் குறியீட்டை வர்றதால இந்த வணிக நிறுவனங்களுக்கு பல நன்மைகள் இருக்குது. அவங்களோட உற்பத்திகளோட நன்மதிப்பு கூடும், விற்பனை அதிகரிக்கும், விளம்பரங்களை புகழ்ச்சியாக குறிப்பிட முடியும், அரச நிறுவனங்களுக்கு சப்ளை பண்ணலாம், நுகர்வோர் முறைப்பாடுகள் குறைவடையும், சர்வதேச தர நியமங்களை பெற்றுக்கொள்வதன் மூலம் சர்வதேச சந்தை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம். இவ்வாறான நன்மைகள் இந்த வணிகங்களுக்கும் பெற்றுக்கொள்ள முடியும் பிள்ளை. ஆகவே ரைட் பிள்ளைகள், இப்போ நாங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் எனது இந்த 4 பாட வேலைகளையும் நாங்கள் மிக விரிவாக இந்த அரசும் வணிகம் என்ற பாடத்தை தேர்ச்சி 3 அரசுடன் தொடர்புகளை பேணியவாறு வணிகங்களை எவ்வாறு நடத்தி செல்லும் என்ற விடயத்தை இதன் நாங்கள் தேர்ச்சி மட்டங்களாக 6 தேர்ச்சி மட்டங்களை பார்த்தோம். இந்த பாடத்தில் சாராம்சத்தை பார்த்தால் பிள்ளைகள் வெரி சிம்பிள். இவ்வளவு தான் இந்த பாடத்தில் சாராம்சம். பாருங்கள், இலங்கையின் இந்த பாடத்தை நாங்கள் பார்த்து இந்த ப்ரீஃப் எடுத்தால் இதை வைத்துக்கொண்டு உங்களுக்கு அந்த விடயங்களை நீங்கள் உங்களோட ஞாபகத்துக்கு கொண்டு வரக்கூடியதாகவும் இதில் தேவையான தகவல்களை பெற்று விடையளிக்கக்கூடியதாகவும் இருக்கும். பாருங்கள், இலங்கையில் உள்ள வணிகங்கள் மீது அரசாங்கம் பல்வேறு முறைகளை தலையிடுது. இந்த தலையீடானது மத்திய அரசு, மாகாண அரசு, உள்ளூராட்சி மன்றங்களில் என்பவற்றின் ஊடாக இடம்பெறுது. மேலும் இங்கு அரசு வணிகங்களின் தலையீடு முறை, செல்வாக்கு செலுத்தும் முறை ஒரு வாடிக்கையாளராக, போட்டியாளராக, வரி அறவிடுபவராக, கொள்கை வகுப்பாளராக, சட்டங்களை இயற்றுபவராக, உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குபவராக காணப்படுது என்று சொல்லலாம். விளங்கிக்கொள்ள இலங்கையில் உள்ள வணிகங்கள் மீது அரசு பல்வேறு முறைகள் தலையிடுகிறது. இந்த தலையிடுற முறைகள் உங்களுக்கு தெரியும். அடுத்து அரசாங்கத்தின் பொருளாதார நோக்கங்கள் பிள்ளைகளுக்கு இலகுவாக சொல்ல தெரியல. பொருளாதார நோக்கங்கள் சும்மா சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி அதை விளங்கி கொள்ளணும். பொருளாதார வளர்ச்சியும் உறுதி, நிறை தொழில் மட்டம், அடுத்த சமனான வருமான பங்கீடு, சாதகமான சர்வதேச வர்த்தகம், சூழல் பாதுகாப்பு, பொருளாதார நிலைப்புத்தன்மை, அல்ல பொருளாதார உறுதியை பேணும். அதை எடுத்துக்கணும். அடுத்து இந்த அரசின் பொருளாதார நோக்கங்களை அடைந்து கொள்ள வணிகங்கள் எவ்வாறு பங்களிப்பு செய்ய முடியும் என்றதை நீங்கள் தெளிவுபடுத்தக்கூடியதாக இருப்பது. அடுத்தது அரசாங்கத்தின் இறைக்கொள்கை, நாணய கொள்கை, அரச வருமானம், செலவு என்பவற்றை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய இது தொடர்பான விடயங்களை நீங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். அடுத்தது நுகர்வோர் பாதுகாப்போட முக்கியத்துவம், நுகர்வோர் உரிமை, நுகர்வோர் பொறுப்பு, இது தொடர்பான விடயங்களை அறிகிறதும் அதில் தெளிவு நீங்கள் காணப்படலாம். இலங்கையில் நுகர்வோர் பாதுகாப்பு தொடர்பில் செயற்படும் அரச நிறுவனங்களையும் அதற்கான சட்டங்களையும் அந்த நிறுவனங்களோட நோக்கங்களையும் தொழிற்பாடுகளையும் அறிந்து கொள்ளும். இந்த குறிப்பிட்ட தேர்ச்சிகளில் நாங்கள் கலந்துரையாடிய விடயங்களை நீங்கள் போதுமான தெளிவை பெற்றிருந்தால், எனது மாணவர்கள் பெற்றிருந்தால் பிள்ளைகள் நிச்சயமாக இந்த பகுதியில் வினவப்படும் வினாக்களுக்கு நீங்கள் இலகுவாக விடையளிக்க முடியும். மேலும் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு தொடர்பாக குறிப்பிட்ட காலத்துக்கு காலம் அரசாங்கத்தால் கொண்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பாகவும் நீங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ளும். இதை நீங்கள் பத்திரிகை, முக்கியமாக பொதுசன ஊடகங்கள், அதற்கு மேலதிகமாக நீங்கள் மத்திய வங்கி அறிக்கை, இந்த நிறுவனங்களின் வெளியீடுகள், இவற்றிலிருந்து நீங்கள் காலத்துக்கு உகந்த
விடயங்களை நீங்கள் பெற்று உங்களோட தகவல்களை இற்றைப்படுத்தி கொண்டால் இல்லை பூரண புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே எமது மாணவர்கள், அன்பான மாணவர்களே, இந்த 4 பாட வேளைகளில் நான் கலந்துரையாடிய விடயங்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்த்து அதில் உள்ள விடயங்களை நீங்கள் கற்பதுடன் அதற்கு மேலதிகமான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எதிர்வரும் காலங்களில் இந்த ரிவிஷன் வாய்ப்பு கிடைக்கிற நேரம் இந்த பாடத்தில் நான் உள்ள விடயங்களில் மேலதிக விடயங்களையும் உள்ளடக்கிய வகையில் நாங்கள் வினாக்களை கலந்துரையாடும். இதன் மூலம் பாடத்தில் நீங்கள் இன்னும் மேலதிக விளக்கங்களை பெற முடியும். இதே போன்று எதிர்வரும் காலத்தில் மீண்டும் ஒரு புதிய வணிக அலகில் உங்களை சந்திப்பதுடன் உங்களை சந்திக்கும் வரை இனிவரும் காலங்களில் மீண்டும் ஒரு புதிய வணிக அலகில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.